எளிமையான தொடக்கத்திலிருந்து பல கோடி ரூபாய் நிறுவனங்களுக்கு உரிமையாளரா உயர்ந்த தனி நபர்களுடைய வெற்றி கதைகளுக்கு இந்தியா எப்பவுமே தாயகமா தான் இருந்திருக்கு. அந்த மாதிரிதான் கோபால் ஸ்நாக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தோட தலைவராகவும் இயக்குநராகவும் இருக்க பிபின் பாய் ஹத்வானி வணிக உலகத்துல அவருடைய அர்ப்பணிப்புனாலையும் விடாமுயற்சினாலையும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா திகழ்ந்துட்டு இருக்காரு. அவருடைய எளிமையான தொடக்கத்திலிருந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு அபாரமான வெற்றி பெற்ற வாழ்க்கை பயணத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். குஜராத்ல பரபரப்பான நகரமான ராஜ்கோட்ல தான் இந்த குடும்பம் வாழ்ந்து வந்தாங்க. நம்ம பிபின் பாய் ஹத்வானி சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா சொன்ன அறிவுரையை என்னைக்குமே கடைப்பிடிச்சாரு. அது என்ன அப்படின்னா, நீங்க உங்க வாழ்க்கையில அதிகமா சம்பாதிக்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்க தொழிலை விரிவுபடுத்துங்க, விலைகளை உயர்த்த வேண்டாம் அப்படின்றதுதான். இந்த வார்த்தைகள் தான் இன்னைக்கு குஜராத்ல பரபரப்பா மாறக்கூடிய ஒரு சிற்றுண்டி சாம்ராஜ்யத்திற்கே அடித்தளமா அமைஞ்சது. ஹத்வானிக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பாவுடைய நம்கின் பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அவங்க அப்பா வாயில எச்சி ஊர் அளவுக்கு குஜராத்தி தின்பண்டங்களை தயார் பண்ணி அதை சைக்கிள்ல பக்கத்து கிராமங்களுக்கு போய் விற்பனை பண்ணுவாரு. பிபின் சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த அப்புறம் அவங்க அப்பா கூட சேர்ந்து உதவி பண்ணுவாரு. அவங்க அப்பா கூட வேலை செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா 1990 அவங்க அப்பா கிட்ட இருந்து 4500 ரூபாய் கடன் வாங்கி ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றாரு. 4 வருஷமா அந்த பார்ட்னர்ஷிப்ல இருந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய ப்ராஃபிட்டான 2 லட்சத்தை எடுத்துட்டு தனக்குன்னு சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு ஆசைப்படுறாரு. 1994 ஒரு வீட்டை வாங்கி தன்னோட மனைவியோட சேர்ந்து குஜராத்ல ரொம்ப ஃபேமஸா இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கோபால் ஸ்நாக்ஸ் அப்படின்னு தனக்குன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே விற்க ஆரம்பிச்சாரு. ஹத்வானி ராஜ்கோட்ல இருக்க தெருக்கள் டீலர்கள், சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் கடைக்காரர்கள் அப்படின்னு நிறைய பேரை தொடர்பு கொண்டு அவங்களுடைய பாதையில போக ஆரம்பிச்சாரு. உள்ளூர் சந்தையை பத்தி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்க இவருடைய பிசினஸ மார்க்கெட் பண்ணவும் ஆரம்பிச்சாரு. ஹத்வானியோடைய இடைவிடாத முயற்சியால அவங்க தயாரிச்ச எல்லா தின்பண்டங்களுமே எல்லா பொருட்களுமே நல்லாவே விற்பனையாக ஆரம்பிச்சது. கஸ்டமர்ஸோட தேவை அதிகரிச்சதை பார்த்து தனக்கு ஒரு தொழிற்சாலையை உருவாக்குனா என்ன அப்படின்னு யோசிச்சு நகரத்துக்கு போறாரு. அங்க ஒரு சதி திட்டத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப தூரத்துல அந்த ஆலை அமைஞ்சதுனால கொஞ்ச நாள்லயே அந்த ஆலையை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. இவ்வளவு பெரிய பாதிப்புக்கு அப்புறமும் உடைஞ்சு போகாம தன்னுடைய பிசினஸ்ல நான் நினைச்சு நிப்பேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஹத்வானி ஒரு கடனை அங்க இங்கன்னு வாங்கி நகரத்துக்குள்ள ஒரு சின்னதா யூனிட்டை ஆரம்பிக்கிறாரு. இவருடைய விடாமுயற்சினாலையும் இவங்க தின்பண்டங்கள் நல்லா சுவையா இருந்தனாலையும் நிறைய மக்கள் அதை விரும்பி வாங்க ஆரம்பிச்சாங்க. அதனாலேயே இவங்க கம்பெனி கொஞ்ச நாளையே ஒரு அபார வளர்ச்சி அடைஞ்சாங்க. அவங்களுக்கு அது ஒரு கேம் சேஞ்சராகவும் இருந்துச்சு. இன்னைக்கு கோபால் ஸ்நாக்ஸ் இந்தியாவுடைய ஷேர் மார்க்கெட்டோட பங்கு அடிப்படையில இன சுவையொட்டிகளில் ஒழுங்கமைக்கப்பட்ட பிரிவுல 4வது பெரிய பிராண்டாகவும் 2023 நிதியாண்டு அளவு அடிப்படையில இது நாட்டுடைய மிகப்பெரிய கத்தியா மற்றும் சிற்றுண்டி துகள்களுடைய உற்பத்தியாளராகவும் மாறி இருக்காங்க. இப்போது கோபால் ஸ்நாக்ஸ் 40.96 பில்லியன் சந்தை மூலதனத்தை பெற்றிருக்காங்க. குஜராத்ல உள்ள சிறிய கிராமத்தில இருந்து சர்வதேச சந்தைகள் வரைக்கும் இந்த கோபால் ஸ்நாக்ஸ் இந்திய தொழில் முனைவோர் வெற்றியை அடையாளப்படுத்துது. ஹத்வானியுடைய தொலைநோக்கு பார்வை, நெகிழ்ச்சி மற்றும் நண்பகத்தன்மையை அர்ப்பணிப்பா காட்டுது. தொழில் முனைய ஆசைப்படுறவங்க எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் அதை தாண்டி முயற்சி பண்ணா கண்டிப்பா நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்ற நம்ம இந்தியாவுல நிறைய பேர் அதுக்கு எடுத்துக்காட்டாகவும் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்து வியந்த நபர் யார் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.